ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் 26 பாருங்கள். வாட்டர் நம்ம சொன்னாலே அதான் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் ஸ்டேஜில் வாட்டர் லிக்விட் ஹீட் ஆகி வேப்பராக மாறுது. இது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்குது. இன்டர்மீடியட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கொஞ்ச நேரத்தில் வாட்டர் வேப்பர், வாட்டர் லிக்விட் வேப்பராக மாறுது, மறுபடியும் வேப்பர் லிக்விடாக மாறுது. ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் ரெண்டுமே இன்டர்மீடியட் ஸ்டேட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அதிகமாக நடக்குது, அடுத்து பேக்வர்ட் ரியாக்ஷன் ஸ்லோவாக நடந்துக்கிட்டு இருக்குது இனிஷியலாக. ஓகே, அடுத்து ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வாட்டர் லிக்விட் வேப்பராக மாறுறது ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அந்த ஏரோ மார்க்கை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். வாட்டர் லிக்விடாக இருக்கிறது வேப்பராக மாறுற ஸ்டேஜும், அந்த வேப்பர் லிக்விடாக மாறுற ஸ்டேஜும் என்ன ஆகிடுச்சு, ஈக்குவலைஸ் ஆகுது. அப்போ வாட்டர் வேப்பராக மாறுற எவாப்ரேஷனும், ஓகேவா, எவாப்ரேஷன் ப்ராசஸும், அந்த வாட்டர் வேப்பர் எகெயின் லிக்விடாக மாறுற ப்ராசஸும் என்ன ஆகுது, லிக்விடாக மாறுதுன்னா கண்டென்சேஷன். ரெண்டுடைய ரேட்டும் என்ன ஆகிடுச்சு, ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணிடுச்சு. பாருங்கள், அந்த கிவ் சிம்பிள் பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ரெண்டோட ரியாக்ஷனோட ஸ்பீடும் சைபிள்டேனியஸாக ஈக்குவலைஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஒரே சமயத்தில் ரெண்டுமே ஈக்குவலைஸ் ஆகிடுச்சு, ரெண்டோட ஸ்பீடும். அப்போ அது என்ன ஆகிடுச்சு, ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணிடுச்சு. திஸ் இஸ் ஃபிசிக்கல் சேஞ்ச். இது ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச். இது அட்டைன் த ஈக்குலிபிரியம் மீன்ஸ் திஸ் இஸ் ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம். ஓகே, இன் ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம் வால்யூம் ஆஃப் ஆல் ஃபேஸஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஆர் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். ஓகேவா? வால்யூம் ஆஃப் ஆல் த ஃபேஸஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட். அப்படின்னா வாட்டர் இன் அ கேசியஸ் ஃபார்ம், வாட்டர் இன் அ லிக்விட் ஃபார்ம், போத் ஆர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம் 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா அதை எழுதணும். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம். ஓகேவா? 5 மார்க் கொஷின் கேட்பாங்க. வாட் இஸ் ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம், ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம பார்த்து தான் அப்படியே ஒரு கலெக்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 மார்க் கொஷின்ப்பா இது. இன் அ கெமிக்கல் ஈக்குலிபிரியம் the rates of forward reaction and backward reactions are equal. நமக்கே தெரியும், கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தில் இனிஷியலில் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டோட ரேட்டும் என்ன ஆகிடும், ஈக்குவலைஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன் அ கெமிக்கல் ஈக்குலிபிரியம் the rate of forward and backward reactions are equal. Okay, rate of forward reaction is equal to rate of backward reaction. சரி, the observable properties such as, அப்போ ஈக்குலிபிரியத்தில் என்னென்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன், கலர், டென்சிட்டி, விஸ்காசிட்டி எக்ஸெட்ரா of the system remains unchanged with time. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த ப்ராப்பர்ட்டி அப்சர்வபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய வால்யூமில் என்ன வராது, சேஞ்சஸ் வராது. ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் அதில் எவ்வளோ நேரம் ஆனாலும் அதனுடைய ப்ரெஷர்லேயோ, கான்சன்ட்ரேஷன்லேயோ, கலர்லேயோ, டென்சிட்டிலேயோ, விஸ்காசிட்டிலேயோ சேஞ்சஸ் வராது. எப்போ ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளவு நேரமானாலும் இதிலலாம் என்ன வராது, சேஞ்சஸ் வராது. இது ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். The chemical equilibrium is a dynamic equilibrium. ஸோ டைனமிக் மீன்ஸ் மூவிங். எப்படி சொல்கிறோம், ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் தொடர்ந்து ரியாக்டன்ட் ரியாக்ட்ஸ் டு கிவ் அ ப்ராடக்ட் மீன்ஸ் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ப்ராடக்ட்ஸ் ரியாக்ட் பேக் டு கிவ் அ ரியாக்டன்ட் மீன்ஸ் பேக்வர்ட் ரியாக்ஷன், ரிவர்ஸ் ரியாக்ஷன். ரெண்டு என்ன ஆகிட்டே இருக்குது, கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கெமிக்கல் equilibrium is dynamic equilibrium. So dynamic means moving. Both forward and backward reaction continues to occur even though it appears static externally. Okay va? So static externally na புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும், கொஞ்ச நேரத்தில் பேக்வர்ட் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். எப்போ பேக்வர்ட் ரியாக்ஷன் நடந்து ப்ராடக்ட் கிடச்சிச்சின்னா, ரியாக்டேட் கிடச்சிச்சின்னா, ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடந்து ப்ராடக்ட் கிடைக்கும், ப்ராடக்ட் மறுபடியும் ரியாக்ட் ஆகி பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். பேக்வர்ட் ரியாக்ஷனில் ரியாக்டன்ட் எகெயின் ஃபார்ம் ஆகும். மறுபடியும் இப்படி ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பேக்வர்ட் ரியாக்ஷன் கண்டினியூஸாக என்ன ஆகிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும்.
ஒரு ஸ்டேஜில் ரெண்டோட ரேட்டு ஈக்குவலைஸ் ஆகும்போது ஈக்லிபிரியம் கண்டிஷனை அட்டைன் பண்ணிடும். ஸோ இப்படி கண்டினியூஸாக சைபிள்டேனியஸாக நடந்துக்கிட்டே இருக்கிற அந்த ஸ்டேஜ் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால கெமிக்கல் ஈக்லிபிரியம் இஸ் டைனமிக் இன் நேச்சர். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் சொல்கிற வேர்ட்ஸ் புரியுதா? ஸோ கெமிக்கல் ஈக்லிபிரியம் இஸ் டைனமிக் ஈக்லிபிரியம் because both forward and backward reaction continue to occur even though it appears static externally. Okay, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? கெமிக்கல் ஈக்லிபிரியத்தில் டைனமிக் ஈக்லிபிரியம்னு சொல்கிறோம் because both forward and backward reaction continue to occur even though it appears static externally. Okay, next physical equilibrium. So in a physical equilibrium வந்துட்டாவே volume of all phases remains equal or remains constant அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதே தான் சொல்கிறாங்க. in a physical equilibrium the volume of all phases remains constant. ஓகே, ஈக்லிபிரியம் வந்ததுக்கப்புறம் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸோட வால்யூம் எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். இன் ஃபிசிக்கல் ஈக்லிபிரியம் த வால்யூம் ஆஃப் ஆல் ஃபேஸஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இந்த 4 பாயிண்ட்ஸும் வாட் இஸ் ஃபிசிக்கல் ஈக்லிபிரியம், வாட் இஸ் ஈக்லிபிரியம் அண்ட் ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம்னு கேட்பாங்க. இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள், அடுத்து நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறோம் இல்லையா? அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எப்படி மேக் பண்ணுவாங்க அப்படின்னா, லிக்விட் எடுத்துகிட்டு இப்போ 7up இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 7up எப்படி மேக் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏரியேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸுக்கு எக்ஸாம்பிள் 7up. அந்த 7up எப்படி மேக் பண்ணுவாங்கன்னா, ஒரு பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணிக்குவாங்க. அந்த வாட்டர் ஃபில் பண்ணதில் கார்பன் டை ஆக்சைடு கேஸை ஹை ப்ரெஷரில் உள்ளே பாஸ் பண்ணுவாங்க. ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த கேஸஸ் எல்லாம் அந்த லிக்விடில் என்ன ஆகிடும், டிசால்வ் ஆகிடும். டிசால்வ் ஆகிட்டு ஓகே, கார்பன் டை ஆக்சைடு வாட்டரில் டிசால்வ் ஆகி கார்பானிக் ஆசிடாக கொஞ்சம் மாறி இருக்கும். ஓகே, அடுத்து அந்த வாட்டர் வேப்பர் கொஞ்சம் மேலே அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடோட கேஸஸ் என்ன ஆகும்னா, கார்பன் டை ஆக்சைடு நம்ம வாட்டருக்குள்ளே போட போட வாட்டரில் டிசால்வ் ஆகி கார்பானிக் ஆசிடாக மாறி இருக்கும், கரைஞ்சி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் இது வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன். கொஞ்ச நேரத்தில் அந்த கார்பானிக் ஆசிட்ல இருந்து எகெயின் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகும். கரையாமல் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அப்படியே ஃபார்ம் ஆகும். ஸோ இது க்ளோஸ்டு கண்டெய்னரில் இருக்கிறதுனால ரெண்டுமே அந்த பாட்டில் க்ளோஸ்டாக இருக்கும்போது ஈக்லிபிரியம் ஸ்டேஜில் இருக்கும். ஓகே, ஏன்னா அங்கே கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அண்ட் வாட்டர் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் அப்படிங்கிறது ரியாக்டன்ட், ப்ராடக்ட் வந்து கார்பானிக் ஆசிட். ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஈக்லிபிரியம் அட்டைன்ட் ஆகும். ஓகேவா? ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்லிபிரியத்தில் இருக்கும். எப்போ அந்த 7up பாட்டில் மூடி இருக்கிற வரைக்கும் ஈக்லிபிரியத்தை அட்டைன் பண்ணும். சப்போஸ் நீங்கள் அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது, புஷ்ஷுன்னு பொங்கிட்டு வருது. பொங்கிட்டு வரும்போது அதில் இருக்கிற கரையாத கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் எல்லாம் வெளியில் வந்துடுது. கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் எல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் லிக்விட் மட்டும்தான் பாட்டிலில் இருக்கும். அப்போ அது கார்பன் டை ஆக்சைடு இல்லாத லிக்விட். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 7up பாட்டில் வாங்கிட்டு வந்ததும் அந்த பாட்டிலை அது எப்படி மேக் பண்ணியிருக்காங்க, வாட்டரில் ப்ரெஷர் கொடுத்து மேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸு வாட்டரில் ப்ரெஷர் கொடுத்து கார்பன் டை ஆக்சைடு கேஸை அதில் டிசால்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போது ஒரு டிசால்வ் பண்ணி டைட்டாக மூடும்போது அங்கே உள்ள என்ன இருக்கும், ஈக்லிபிரியத்தில் இருக்கும். ஓகே, சப்போஸ் நம்ம அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுது, புஷ்ஷுன்னு பொங்கிட்டு வருது. புஷ்ஷுன்னு பொங்கிட்டு வரும்போது அந்த பொங்கிட்டு வர வேப்பர்லேருந்து கரையாத டிசால்வ் ஆகாத கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் எல்லாம் வெளியில் போயிடும். ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா எல்லா கார்பன் டை ஆக்சைடு கேஸஸும் வெளியில் போயிடும். போனதுக்கப்புறம் அந்த வாட்டரில் லிக்விட் மட்டும்தான் மெயின்டைன் ஆகும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, அப்போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு இல்லாத லிக்விட் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏரியேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கண்டைன்ஸ் டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு இன் a pop bottle, a soda bottle. Okay, when the bottle is sealed. ஓகேவா? அப்போ என்ன ஆயிடுச்சு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ் பண்ணி மூடி வச்சுட்டாங்க. when bottle is sealed, டைட்டாக மூடிட்டாங்க. the dissolved carbon dioxide நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணோம்ல, அப்போ என்ன ஃபார்மில் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபார்ம் ஆஃப் கார்பானிக் ஆசிட் ஃபார்மில் இருக்கும். ஓகே, அண்ட் கேஸஸ் கார்பன் டை ஆக்சைடு
அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? ரெண்டு என்ன ஆயிடுச்சு? ஆர் இன் ஈக்லிபிரியம் வித் ஈச் அதர். ஓகேவா? டைட்டாக மூடி இருக்கும்போது வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கார்பானிக் ஆசிடாக மாறி இருக்கும். கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு ப்ராடக்ட் மேலே நின்றுக்கிட்டு இருக்கும். ஓகே, ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் என்ன ஆகும்னா ஈக்லிபிரியம் அட்டைண்ட் ஆகும். எப்போ? மூடி இருக்கும்போது. when you open the bottle, நாம் அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணுறோம், the gaseous carbon dioxide can escape. ஓகேவா? கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸும் கார்போனிக் ஆசிடும் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. க்ளோஸ்டு வெசலில், க்ளோஸ்டு பாட்டிலில். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?